ஹலோ பசங்களா, என் பேர் சக்தி. நான் இன்னைக்கு இக்னைட்ல இருந்து உங்களுக்கு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃப்ரீ பாடி டயக்ராமும் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது சொல்லி தர போறேன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம ஆல்ரெடி செகண்ட் லா ஆஃப் மோஷனும் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு படிச்சிருக்கோம். இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ இதில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், எஃபிடி, அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸை வந்து எந்தெந்த காம்பனன்ட்ஸில் நம்ம பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், எஃபிடின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி தான். எதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஷோயிங் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அதாவது வெளியில இருந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த டைரக்ஷன்ல இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா அந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது டு ஷோயிங் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். அந்த ஆப்ஜெக்ட் மேல their magnitudes and direction. ஸோ எந்த டைரக்ஷன் என்ன மேக்னிடியூட் அப்படின்றது காட்டுறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். புரிஞ்சிருச்சா? ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். என்ன காட்டுவது? எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிறத காட்டும். எந்தெந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மேக்னிடியூட் டைரக்ஷனோட சேர்த்து. ஓகேவா? இப்போ வந்து சம் ரூல்ஸ் டு பி ஃபாலோட் when drawing an FBD. FBD வரையும் போது ஒரு சில பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டா ஈஸியா வரைஞ்சு நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the body is represented as a point, box or a circle. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட், பாடி, பாயிண்ட், பாக்ஸ் இல்ல ஒரு சர்க்கிள். இது மூணுலயும் நம்ம டினோட் பண்ணுவோம். சரியா? பாடி ரெப்ரசன்டேஷன் எப்படி வேணா இருக்கலாம், பாயிண்ட், பாக்ஸ், சர்க்கிள் மூணுலயும் டினோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா the external forces acting on it are represented by arrows. ஸோ இப்போ நான் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த டைரக்ஷன்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நான் எப்படி காட்டுவேன்? ஒரு ஆரோவா காட்டுவேன். represented by arrows with the arrowhead. arrowheadனா இதான் வந்து arrowhead. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதான் வந்து arrowhead pointing in the direction of the force. இந்த டைரக்ஷன்ல இப்போ ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன்ல தான் அந்த arrowhead வந்து பாயிண்ட் பண்ணும். எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் அந்த arrowhead இருக்கும். புரிஞ்சுச்சா? So the external forces acting on it are represented by arrows with the arrowhead pointing in the direction of the force. Clear appo? Second point. Okay. Third point வந்து the magnitude along with the angles are written. Angles எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4 நியூட்டன் இருந்துச்சுன்னு வைங்க. இந்த ஃபோர்ஸ் இது வந்து மேக்னிடியூட் காட்டுது. இப்போ இந்த டைரக்ஷன்ல 3 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல இருந்து 30 டிகிரிஸ் ஆங்கிளில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதான் வந்து இதோட ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து 3 நியூட்டன் 30 டிகிரியில் ஆக்ட் ஆகுதுன்றது என்ன சொல்ல வருதுன்னா 30 டிகிரி இந்த டைரக்ஷன்ல இருந்து 3 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ரூல்ஸ் மாதிரி FBD வரைகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோன்றது, ஒரு டாட்டா இருக்கலாம், ஒரு பாயிண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பாக்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சர்க்கிளா இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆரோஸால தான் டினோட் பண்ணுவோம். அந்த ஆரோ ஹெட் வந்து அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் வந்து மேக்னிடியூட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது எல்லாமே வந்து அந்த டயக்ராம்லயே நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். FBDனா என்ன எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து இங்க ஒரு ரெக்டாங்கிளா தான் டினோட் பண்ணிருக்காங்க இல்லையா? இதான் வந்து இங்க அந்த பாடி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன டினோட் பண்ணிருக்காங்க. இந்த டைரக்ஷன்ல கீழ இருந்து மேல ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன. இந்த சென்டர்ல இருந்து இது கீழே ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் வந்து mg. இது வந்து n. கீழ இருந்து மேல, அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட் இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஆரோ ஹெட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு F. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவீங்க. இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இது இன்னொரு பாடி இல்லையா, ஒரு ரெக்டாங்குலா டினோட் பண்ணிருக்காங்க. இதுல பாருங்க 10 நியூட்டன் கீழ இருந்து மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, 12 நியூட்டன் ரைட் டு லெஃப்ட், 12 நியூட்டன் லெஃப்ட் டு ரைட். ஸோ இது ரெண்டும் பாருங்க கேன்சல் ஆகுது இல்லையா?
போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் இல்லையா, ஈக்குலிபிரியம்னா என்ன, ஒரே ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும் இல்லையா. ஸோ 12 நியூட்டன் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இருக்குது இந்த டைரெக்ஷனில், 12 நியூட்டன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன்ஸில் உங்களுக்கு 0. மேலே வந்து ஒரு 10 நியூட்டன் இருக்குது, கீழே வந்து ஒரு 5 நியூட்டன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நெட் ஃபோர்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். புரிஞ்சுச்சா எஃபிடி எப்படி வரைவோம் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்பிளிட்டிங் அ ஃபோர்ஸ் இன்டு காம்பனன்ட்ஸ். ஸோ இது என்ன அர்த்தம்னா, இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க இல்லையா. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு. எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் இப்படி இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து ஒரு தீட்டான் இருக்குன்னு வைங்க. இது வந்து எஃப் நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அலாங் ஒய் டைரக்ஷன், இந்த ஒய் டைரக்ஷன்றது இந்த வெர்டிக்கல் லைன், எக்ஸ் டைரக்ஷன்றது இந்த ஹாரிசான்டல் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட் என்ன, அதாவது இந்த லென்த் எவ்வளோ, இதோட மேக்னிடியூட் எவ்வளோன்றது தான் எக்ஸ் காம்பனன்ட். சரியா. ஸோ ஒய் டைரக்ஷன்ல அதே மாதிரி என்ன லென்த், அதாவது இந்த மேக்னிடியூட் எவ்வளோன்றது தான் ஒய் காம்பனன்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். புரிஞ்சிருச்சா. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் நம்ம எடுத்துட்டு எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூட் இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூட் இருக்குன்னா எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட்னு சொல்லுவோம். அதே தான் நான் இங்க டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கேன். என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எனி ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ் எடுத்தீங்கனாலும் கேன் பி ஸ்பிளிட் இன்டு டூ காம்பனன்ட்ஸ், அது ரெண்டு காம்பனன்ட்டா ஸ்பிளிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட். இது என்ன சொல்லுது, this gives the magnitude of the force in the horizontal direction. horizontal directionல என்ன மேக்னிடியூட், அதுதான் வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட் கொடுக்கும். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஹாரிசான்டல், இது வெர்டிகல்னு வச்சுக்கோங்க. நான் வரேன்னா இது வந்து ஹாரிசான்டல், இது வந்து வெர்டிகல். ஸோ ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இங்கே எஃப்எக்ஸ் ஓகேயா, இந்த டைரக்ஷன் வந்து ஹாரிசான்டல், இது வந்து வெர்டிகல். ஸோ எஃப்ஒய்ன்றது வெர்டிகல் காம்பனன்ட். வெர்டிகல் காம்பனன்ட் என்ன சொல்லுது, திஸ் கிவ்ஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் தி வெர்டிகல் டைரக்ஷன். வெர்டிகல் டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூட் இருக்குது, இந்த வெர்டிகல் காம்பனன்ட் கொடுக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ரிசல்டன்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்னது, தி ரிசல்டன்ட் ஆஃப் தி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட்ஸ், இந்த ரெண்டு காம்பனன்ட் ஆட் பண்ணீங்கன்னா gives the original force. ஸோ இப்படி ஒரு ஹாரிசான்டல் காம்பனன்ட் fx இருக்கு, இப்படி ஒரு இந்த டைரக்ஷன்ல fyன்றது வெர்டிகல் காம்பனன்ட் இருக்கு. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் தி வெக்டர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, இந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இதான் வந்து f. புரியுதா. ஸோ the resultant of horizontal and vertical component gives the original force. இந்த horizontal component fx க்கும் vertical component fy ஓட ரிசல்டன்ட் வெக்டார் சம். வெக்டார்ஸோட சம் எப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இதுதான் ஹெட், இது டெய்ல்னா, ஸோ டெய்ல் டு ஹெட், ஹெட் டு டெய்ல் ஜாயின் பண்ணி டெய்ல் டு ஹெட் மாதிரி அந்த வெக்டார் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டெய்ல இருந்து செகண்ட் வெக்டாரோட ஹெட் வரைக்கும் ஒரு வெக்டார் ஜாயின் பண்ணிங்கன்னா அது ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ அது வந்து ஒரிஜினல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கொடுக்கும். புரிஞ்சிச்சா காம்பனன்ட் எப்படி ஸ்பிளிட் பண்றோம்னு, ரெண்டு காம்பனன்ட். ஸோ இது ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் உங்க காம்பனன்ட்ல ஸ்பிளிட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் கிடைக்கும், ஹாரிசான்டல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட். அது ரெண்டோட ரிசல்டன்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோர்ஸ் கொடுக்கும். புரிஞ்சிச்சா, ரெண்டு காம்பனன்ட் ஹாரிசான்டல் வெர்டிகல், ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூட்ன்றது ஹாரிசான்டல் காம்பனன்ட் கொடுக்கும், வெர்டிகல் டைரக்ஷன்ல என்ன மேக்னிடியூட்ன்றது வெர்டிகல் காம்பனன்ட் கொடுக்கும். என்ன ஆங்கிள் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருந்தோ இல்ல வெர்டிகல் டைரக்ஷன்ல இருந்தோ எந்த ஆங்கிள் இருக்கு, இந்த தீட்டா சொன்னேன் இல்லையா, இந்த தீட்டான்றது வந்து இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருந்து தீட்டால இருக்கு, ஹாரிசான்டல் லைன் இல்லையா, அந்த ஹாரிசான்டல் லைன்ல தீட்டா டிகிரி ஆங்கிள் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க ஒரிஜினல் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த தீட்டா எஃப்எக்ஸ் எக்ஸ்ஒய் எஃப்ஒய் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சிச்சா, இது கிளியரா. சரி, ஓகே. ஒரு ஜெனரல் கேஸ் எடுத்து பார்ப்போம் நம்ம. இதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போற கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த டைரக்ஷன் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், கீழே இருந்து மேலே அந்த வெர்டிகல் டைரக்ஷன் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எஃப்எக்ஸ் எஃப்ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்றேன். இது வந்து O A B C, சாரி, இப்போ வந்து OABC 3 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் நான், 4 பாயிண்ட். இப்போ வந்து fx fy கண்டுபிடிக்கணும். fxன்றது இந்த லென்த், அதாவது OA, fx வந்து OA,
fy வந்து OB இல்லையா? அதான் நான் சொன்ன அந்த மேக்னிடியூட் அந்த லென்த் ஹரிசான்டல் டைரக்ஷன் அதாவது x டைரக்ஷன்ல என்னன்றது y டைரக்ஷன்ல லென்த் ஹரிசான்டல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் OAC எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன் இங்க லெஃப்ட்ல எழுதுறேன் இன் ட்ரையாங்கிள் OAC என்னது உங்களுக்கு cos theta என்னன்னு தெரியும் இல்லையா? cos theta னா adjacent by hypotenuse இல்லையா? cos theta is equal to adjacent என்ன OA hypotenuse வந்து OC இல்லையா? இங்க வந்து நம்ம magnitudes தான் எடுக்கிறோம். ஸோ OA வந்து fx x டைரக்ஷன்ல என்ன காம்பனன்ட் என்ன மேக்னிடியூட் அந்த ஃபோர்ஸ் இல்லையா? ஹரிசான்டல் காம்பனன்ட் வந்து இங்க fx OC வந்து ஒரிஜினல் ஃபோர்ஸ் அது வந்து f. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்குது fx is equal to f into cos theta கிளியரா? ஸோ அதுதான் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் ஹரிசான்டல் காம்பனன்ட் வந்து f cos theta. இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் OCB எடுப்போம் இன் ட்ரையாங்கிள் OCB இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் COA வந்து உங்களுக்கு தீட்டா இல்லையா? அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ ஆங்கிள் COB வந்து 90 மைனஸ் தீட்டாவா இல்லையா? இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90 இல்லையா? இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா. இப்போ cos 90 மைனஸ் தீட்டா உங்களுக்கு வந்து adjacent by hypotenuse இல்லையா? cos இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா வந்து adjacent by hypotenuse. adjacent வந்து உங்களுக்கு fy அதாவது OB divided by OC. OB வந்து fy OC வந்து f. ஸோ cos 90 minus theta என்ன sin theta. இது வந்து trigonometryல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? cos 90 minus theta வந்து sin theta. ஸோ sin theta வந்து fy divided by f. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து fy என்ன கண்டுபிடிக்குது எந்த வருது f sin theta கிடைக்குது. கிளியரா இது எல்லாத்துக்கும்? ஸோ அதுதான் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன் fy is equal to f sin theta அப்படின்னு. புரிஞ்சுச்சா அந்த டெரிவேஷன் எப்படின்னு? trigonometry தான் நம்ம யூஸ் பண்றோம், ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதுல நீங்க அந்த எக்ஸ்ட்ராவா இந்த லைன் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த லைனும் டாட்டட் லைன்ஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த BC அண்ட் AC. இது நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு cos theta ஒரு cos கண்டுபிடிச்சீங்கன்னா adjacent by hypotenuse போட்டு நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் fx fy என்ன வரும். ஸோ இந்த கேஸ் எப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஹரிசான்டல் டைரக்ஷன் அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் கூட தீட்டா டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணும்போது fx வந்து f cos theta fy வந்து f sin theta. இந்த தீட்டா வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணணும். எப்பயுமே வந்து தீட்டா கூட இருக்கிற அந்த டைரக்ஷன்ல வந்து தீட்டா எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வந்து காம்பனன்ட் f cos theta. ஸோ x டைரக்ஷன்ல தீட்டா x டைரக்ஷன்ல தான் நீங்க தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? fx f க்கு நடுவுல வந்து உங்களுக்கு தீட்டா. ஸோ fx ஓட வேல்யூ அந்த கேஸ்ல வந்து f cos theta. இதே தீட்டா வந்து y டைரக்ஷன் கூட கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டான்னு உங்களுக்கு அது வந்து fy வந்து f cos thetaவா மாறி இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து ஒரு சில கொஸ்டின் காட்டுறேன், அதுல வந்து நீங்க இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் இதை சொல்ல வந்தது இப்போ இன்னும் கிளியர் ஆயிரும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து split the following forces into their horizontal and vertical components ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 நியூட்டன் இருக்கு. 5 நியூட்டன் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் டைரக்ஷன்லேயே தான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னா இந்த ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசான்டல் டைரக்ஷன் இல்லையா? ஹரிசான்டல் ஈக்குவல் டு 0 கரெக்டா? ஸோ இப்போ நான் இந்த ஹரிசான்டல் கூட என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் வச்சு தான் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஹரிசான்டல்ன்றது எக்ஸ் டைரக்ஷன் கூட எந்த ஆங்கிள் இருக்கு தீட்டா. ஸோ அப்போ வந்து fx வந்து f cos theta, fy வந்து f sin theta இல்லையா? ஸோ ஹரிசான்டல் கூட தீட்டா வந்து 0 டிகிரிஸ். ஸோ அப்போ fx என்ன? f வந்து உங்களுக்கு 5 நியூட்டன் இல்லையா அந்த மேக்னிடியூட்.
f cos theta, f cos theta அது வந்து f cos 0. cos 0 வந்து உங்களுக்கு 1 தான். ஸோ உங்களுக்கு வந்து 5 நியூட்டன் தான் வந்து x டைரக்ஷன்ல இருக்கு. y டைரக்ஷன் காம்பனன்ட் என்ன? f sin theta இல்லையா? அந்த theta வந்து அதே 0 degrees. ஸோ f sin 0 வந்து என்ன? 0. sin 0 வந்து உங்களுக்கு 0 தான். ஸோ f வந்து 5 நியூட்டனா இருந்தாலும் எந்த வேல்யூ இருந்தாலும் உங்களுக்கு சம்திங் இன்டூ 0 வந்து 0. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஹரிசான்டல் வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன கிடைக்குது? ஹரிசான்டல் காம்பனன்ட் வந்து 5 நியூட்டன், வெர்டிகல் காம்பனன்ட் 0 நியூட்டன். எந்த வெர்டிகல் காம்பனன்ட்டுமே இல்லை. ஏன்னா ஹரிசான்டல் டைரக்ஷன்ல தான் அந்த ஃபோர்ஸே இருக்கு. இதே வெர்டிகல் டைரக்ஷன் அந்த ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா வெர்டிகல் காம்பனன்ட் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸே தான் இருக்கும். ஹரிசான்டல் காம்பனன்ட் வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட உங்களுக்கு வந்து ஆங்கிள் 90 டிகிரி ஆயிரும் இல்லையா? ஸோ எஃப்எக்ஸ் வந்து உங்களுக்கு அப்போ எஃப் இன்டூ காஸ் 90 அது வந்து உங்களுக்கு 0. எஃப்ஒய் வந்து உங்களுக்கு எஃப் இன்டூ சைன் 90 இல்லையா? சைன் 90 வந்து உங்களுக்கு 1. ஸோ எஃப் இன்டூ 1ன்றது வந்து உங்களுக்கு அதே 5 நியூட்டன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ் எஃப்ஒய்க்கு. கிளியரா இப்போ? ஸோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, இப்போ ஹரிசான்டல் இல்லை வெர்டிக்கல்ல மட்டும் இருந்துச்சுன்னா ஹரிசான்டல் காம்பனன்ட் டு வெர்டிக்கல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த இன்னொரு காம்பனன்ட் வந்து உங்களுக்கு 0 வரும். கிளியரா இது? இது வந்து எக்ஸ்ட்ராவா, இது இந்த கொஸ்டினோட பார்ட் இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக சொன்னேன். செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து ஹரிசான்டல் காம்பனன்ட் வந்து என்ன கேட்குறாங்க? ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஹரிசான்டல் காம்பனன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃப்எக்ஸ் வந்து 8 இன்டூ காஸ் 30 இல்லையா? கரெக்டா? ஸோ காஸ் 30 என்ன? √3/2. ஸோ 8 இன்டூ √3/2 4√3 நியூட்டன். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 30 டிகிரி ஆங்கிள் எக்ஸ் டைரக்ஷனோட இருக்கு. ஸோ அப்போ வந்து 8 நியூட்டன் எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன 30 டிகிரி ஆங்கிள் எக்ஸ் டைரக்ஷன் என்ன காம்பனன்ட் கேட்டா 8 cos 30. கரெக்டா? ஸோ y டைரக்ஷன் என்ன இருக்கும்? fy வந்து 8 sin 30. sin 30 வந்து உங்களுக்கு 1/2 இல்லையா? ஸோ 8 இன்டூ 1/2 அது வந்து உங்களுக்கு 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ 4 நியூட்டன் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். கிளியரா இது? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ நான் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து ஹரிசான்டல் கூட ஆங்கிள் கொடுக்கல அவங்க, வெர்டிகல் கூட உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஹரிசான்டல் கூட என்ன ஆங்கிள் இருக்கும்? 30 டிகிரி. வெர்டிகல் கூட ஆங்கிள், அப்போ ஹரிசான்டல் கூட 60 டிகிரி இருக்குமா? 60 டிகிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு விதத்துல சால்வ் பண்ணலாம் இந்த கேஸை. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஹரிசான்டல் கூட உங்களுக்கு ஆங்கிள் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ எஃப்எக்ஸ் வந்து இப்போ நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி எஃப் காஸ் 16 போடுங்க. ஸோ 20 இன்டூ காஸ் 60 எவ்வளோ? காஸ் 60 வந்து 1/2 இல்லையா? ஸோ 20 இன்டூ 1/2 அது வந்து உங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ 10 நியூட்டன் வந்து ஹரிசான்டல் காம்பனன்ட். வெர்டிகல் காம்பனன்ட் வந்து fy is equal to f sin 60 இல்லையா? இப்போ f sin 60 அது வந்து 20 இன்டூ √3/2 இது என்ன கிடைக்கும்? 10√3 நியூட்டன் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செகண்ட் மெத்தட்ல நம்ம பண்ணுவோம். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, இப்போ 30 வந்து வெர்டிக்கல் கூட உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்டிக்கல் டைரக்ஷன் கூட இந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எந்த ஆங்கிள் இருக்குன்றது 30 டிகிரி. ஸோ இப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ fy வந்து f cos 13 வரும். புரியுதா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வெர்டிக்கல் கூட ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து cos θ வரும். வெர்டிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த cos இன்டூ அந்த ஆங்கிள் வரும். ஹரிசான்டல் கூட ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா ஹரிசான்டல் காம்பனன்ட் கண்டுபிடிக்க இந்த cos
கூட அந்த ஆங்கிள் வரும். புரிஞ்சிச்சா? ஹரிசாண்டல் காம்பனன்ட்க்கு cos 60 வருது. ஏன்னா 60 டிகிரி தான் ஹரிசாண்டல் கூட உங்களுக்கு வந்து ஆங்கிள். வெர்டிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்க உங்களுக்கு cos 30 வருது. ஏன்னா 30 தான் வந்து வெர்டிக்கல் கூட இருக்கிற ஆங்கிள். ஸோ இப்போ வந்து இந்த f cos 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? f வந்து 20 into cos 30 வந்து √3/2 இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக 10√3 வரும். 10√3 நியூட்டன் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன். அதே தான் நம்மளுக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு இல்லையா? 10√3 நியூட்டன். fy கண்டுபிடிச்சோம். ஸோ fx வந்து f sin 30. கரெக்டா? அது வந்து 20 into 1/2. அது வந்து உங்களுக்கு 10 நியூட்டன். ஸோ இப்போ பாருங்க fx fy வந்து நம்மளுக்கு அதே வேல்யூ தான் ரெண்டு மெத்தட்லயும் கிடைச்சிருக்கு இல்லையா? கரெக்டா? ஸோ இங்க வந்து fx வந்து 10 நியூட்டன், இங்கே fx வந்து 10 நியூட்டன். ஆனால் நம்ம ஆங்கிள் மட்டும் வேற எடுத்தோம். ஸோ கிளியரா இந்த கான்செப்ட் உங்களுக்கு காம்பனன்ட் எப்படி பிரிக்கிறது எல்லாம் கிளியர் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில கன்வென்ஷன்ஸ் பார்ப்போம். கன்வென்ஷன்ஸ்னா இந்த ஒரு சில ரூல்ஸ் மாதிரி நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ ஃபோர்ஸஸ் இன் தி சேம் டைரக்ஷன்ஸ் ஆர் ஆடட். இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, இது வந்து 4 நியூட்டன், இது வந்து 2 நியூட்டன் இருந்துச்சுன்னா நெட் வந்து உங்களுக்கு 6 நியூட்டன் சொல்லுவோம். ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து டூ ஃபோர்ஸஸ் இன் தி சேம் டைரக்ஷன்ஸ்ல ஆர் ஆடட். டூ அப்போசிங் ஃபோர்ஸஸ், அதாவது வேற வேற டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ வந்து 6 நியூட்டன் இப்படி இருக்கு, 1 நியூட்டன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னா நெட் வந்து உங்களுக்கு 5 நியூட்டன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கன்வென்ஷன் சொன்னேன் இல்லையா, இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து ஒய் டைரக்ஷன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ரைட் அண்ட் அப்வர்ட் டைரக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் as பாசிட்டிவ். அதாவது இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ். லெஃப்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் நெகட்டிவ். ஸோ இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷன் நான் மார்க் பண்ற இந்த டைரக்ஷன்ஸ் வந்து நெகட்டிவ். புரியுதா? ஸோ ரைட் அண்ட் அப்வர்ட் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் அண்ட் டவுன்வர்ட் வந்து நெகட்டிவ். கிளியரா இது? ஸோ ஃபார் ஃபோர்ஸஸ் அட் சம் ஆங்கிள், இப்போ இந்த சம் ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 5 நியூட்டன், ஒரு 45 டிகிரி இந்த ஆங்கிள், இந்த ஹரிசாண்டல் வந்து உங்களுக்கு 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா we take the horizontal and vertical components and then follow the conventions given above. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன்ல என்ன காம்பனன்ட் அப்படி பிரிச்சுட்டு இந்த டைரக்ஷன் என்ன காம்பனன்ட் அப்படின்னு பிரிச்சு இப்போ வந்து சிம்பிளா நம்மளுக்கு ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கு, ரெண்டு டைரக்ஷன்ஸ் தான் இருக்கு, சிம்பிளா நம்ம ஆட் பண்ணிடலாம். கிளியரா இது? சரி, ஓகே. இது பேஸ்டா நம்ம ஒரு ரெண்டு क्वेश्चन சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் தி பிளாக். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு FBD நம்மளுக்கு இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த FBD நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் டு ரைட் 7 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ், அதே லெஃப்ட் டு ரைட் 5 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ சேம் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணும்? டூ ஃபோர்ஸஸ் இன் தி சேம் டைரக்ஷன்ஸ் ஆர் ஆடட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆட் பண்ணும். ஸோ இந்த 7 நியூட்டன் 5 நியூட்டன் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸ் வரைகிறேன். செவன் அண்ட் 5 நியூட்டன் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால டோட்டல் ஆட் பண்ணி 7 + 5 வருது இல்லையா? 7 + 5 நியூட்டன், 12 நியூட்டன் இல்லையா? இப்போ அடுத்த ரெண்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல ஒரு ஃபோர்ஸ், மேல இருந்து கீழே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ கீழ இருந்து மேல 8 நியூட்டன் இருக்கு, மேல இருந்து கீழே 3 நியூட்டன் இருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இதை +8ன்னு எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஸோ
இது வந்து +8, 3 வந்து கீழே இருக்கு. ஸோ -3 நியூட்டன் ரிசல்டன்ட். +8 -3 எவ்வளோ? +5 நியூட்டன். ப்ளஸ்ன்றது மேல் டைரக்ஷன் தானே, ப்ளஸ் வந்து ரைட் அண்ட் அப்வர்ட் ரெண்டு டைரக்ஷனுக்கும். கரெக்டா? ஸோ +5 நியூட்டன் வரும்போது அப்வர்ட் தான் அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இல்லையா? ஸோ கீழே இருந்து மேலே தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த எஃபெக்டிவா இந்த டயக்ராம் எப்படி வருது? அதே பாடி மேலே கீழே இருந்து மேலே அப்வர்ட் டைரக்ஷன்ல 5 நியூட்டன். ஏன்னா இங்க +5 நியூட்டன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல +5 நியூட்டன். அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் 12 நியூட்டன் இருக்கு. ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்படி? இது வந்து எப்படி இருக்குன்னா 12, 5. ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 90 டிகிரி இல்லையா? ஸோ இதோட ரிசல்டன்ட் எவ்வளோ இருக்குன்னா பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ √5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ 5 ஸ்கொயர் என்ன? 25, 12 ஸ்கொயர் வந்து 144 ப்ளஸ் 144. இதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நியூட்டன்ல. 25 + 144 என்ன? 169 இல்லையா? √169 நியூட்டன், அதாவது 13 நியூட்டன் தான் வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். கிளியரா? ஸோ இந்த பாடியில ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன் 13 நியூட்டன்ஸ் தான் அதோட மேக்னிடியூட். ஆங்கிள் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து 5, வெர்டிக்கல் வந்து 5, ஹரிசாண்டல் வந்து 12 இல்லையா? ஸோ இந்த தீட்டா இருக்கு இல்லையா? இந்த தீட்டா எவ்வளோ? தீட்டா வந்து tan இன்வர்ஸ் 5/12 இல்லையா? ஏன்னா tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan தீட்டா 5/12. அப்போ தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 5/12. இது வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ தீட்டா இந்த ஆங்கிளில், தீட்டா ஆங்கிளில் 30 நியூட்டன் இருந்தா இந்த பிளாக்ல இருக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். கிளியரா எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றேன்னு? ஸோ அதே கன்வென்ஷன்ஸ் தான். ஒரே டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸஸ் ஆட் பண்றேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸஸை சப்ட்ராக்ட் பண்றேன். சைன் கன்வென்ஷன் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எது கொண்டு வரேன்னா எந்த டைரக்ஷன்ல அந்த நெட் ஃபோர்ஸ் இருக்குன்றதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா +6 ரைட்ல இருக்கிறதுனால -1 டோட்டலா வந்து +5 தான் உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ ரைட்ல தான் அந்த நெட் ஃபோர்ஸ் இருக்கும். -1ன்றது லெஃப்ட் சைடில் அந்த ஒரு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, ரைட் சைடில் தான் நெட்டாக 5 நியூட்டன் இருக்கும். 6 ரைட்ல, 1 லெஃப்ட்ல. ஸோ 5 ரைட்ல இருக்கும். கிளியரா? இது நம்பர் சிஸ்டம்ஸ்ல நீங்க நம்பர் லைன் படிச்சிருப்பீங்களா? அதே மாதிரி தான். ஏன்னா இங்க வந்து 2 டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வேற பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஃபோர்ஸ் அந்த மாதிரி நம்ம குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ளிட் பண்றோம் காம்பனன்ட்ஸ்ல. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து எந்த ஆங்கிள்லயும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி காம்பனன்ட்ஸ் ஹரிசான்டல் வெர்டிக்கல் எடுத்துட்டு நீங்க சிம்பிளா ஆட் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, சரி. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் இந்த 10√2 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து 45 டிகிரிஸ் ஹரிசான்டல்ல இருந்து இருக்கு. இந்த டைரக்ஷன் ஹரிசான்டல் வந்து 45 டிகிரி ஆங்கிள் இருக்கு. மற்ற ரெண்டு ஃபோர்ஸ் வந்து 2 நியூட்டன், 4 நியூட்டன், அது வந்து வெர்டிக்கல் ஹரிசான்டல் டைரக்ஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் எஃபெக்டிவா எப்படி எழுதுறேன்னா, இந்த பிளாக்ல இந்த மேல இருக்க ஃபோர்ஸ் வந்து 10√2 நியூட்டன் இல்லையா? 10√2 நியூட்டன் 45 டிகிரிஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஹரிசான்டல் காம்பனன்ட் நான் எப்படி எழுதலாம்? ஹரிசான்டல் கூட ஆங்கிள் வந்து 45. அப்போ இந்த ஹரிசான்டல் கூட என்ன காம்பனன்ட் இது? F cos தீட்டா இல்லையா? F cos தீட்டா தான் வந்து ஹரிசான்டல் கூட இருக்குது. ஸோ F வந்து 10√2 நியூட்டன் இன்டு cos தீட்டா வந்து 1/√2, cos 45 1/√2. ஸோ உங்களுக்கு எஃபெக்டிவா 10 நியூட்டன் கிடைக்கும் ரைட்ல. கரெக்டா? ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ
அந்த 10√2 நியூட்டனை வந்து நான் வெர்டிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறேன். அதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் அது என்னவா இருக்கும்? F sin theta இல்லையா? F sin theta. Sin theta வந்து 1/√2 தான் sin 45க்கு. ஸோ 10√2 into 1/√2 அதே 10 நியூட்டன் தான் வெர்டிக்கல் காம்பனன்ட் உங்களுக்கு கிடைக்கும். கீழே வந்து உங்களுக்கு 4 நியூட்டன் இருக்கு. கிளியரா இந்த இது இப்போ? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து நான் 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒரு காம்பனண்ட், இந்த சைடு இன்னொரு காம்பனண்ட். இப்போ ஒரு போன கொஸ்டின் மாதிரி தான் இது. ரைட் சைடில் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது, லெஃப்டில் ஒரு 2 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் இப்படி வரைஞ்சிட்டு ரைட் சைடில் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ப்ளஸ் 10, லெஃப்ட் சைடில் 2 நியூட்டன் -2 நியூட்டன். ஸோ இது வந்து +8 இருக்குது. ரைட் சைடில் தான் அந்த ஃபோர்ஸும் இருக்கும் இல்லையா? இந்த ஏரோவும் வந்து உங்களுக்கு அந்த டைரெக்ஷனில் தான் பாயிண்ட் பண்ணுது. 8 நியூட்டன் ஃபோர்ஸ். அடுத்து வந்து மேலே வந்து 10 நியூட்டன், கீழே 4 நியூட்டன். ஸோ +10 -4 நியூட்டன். ஸோ உங்களுக்கு வந்து +6 நியூட்டன் வந்து டுவர்ட்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன், மேலே நோக்கி இருக்கும். ஸோ இப்போ இதோட நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன? 8, 6 இல்லையா? ஸோ இதோட வந்து நீங்கள் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? மேக்னிடியூட் √6² + 8² இல்லையா? அது எவ்வளோ? √36 + 64. கரெக்டா? இது எவ்வளோ வருது? √100. 36 + 64 100 இல்லையா? ஸோ அது வந்து 10 நியூட்டன் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த பாடி மேலே எஃபெக்டிவாக என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்த டைரெக்ஷன் இல்லையா? 10 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டா tan தீட்டா வந்து உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்க காம்பனன்ட் வந்து 6, இந்த டைரெக்ஷனில் 8 இல்லையா? 8 நியூட்டன், இது வந்து 6 நியூட்டன். ஸோ tan தீட்டா வந்து 6/8 இல்லையா? 6/8னா எவ்வளோ? 3/4. ஸோ தீட்டா வந்து tan inverse of 3/4. கிளியர் ஆகுது? இந்த கொஸ்டின் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வருது? 10 நியூட்டன், ஹாரிசான்டல் இருந்து எந்த ஆங்கிள்? தீட்டா. தீட்டா வந்து tan inverse of 3/4. புரிஞ்சுச்சா இந்த கொஸ்டின்? ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கிளியர் இல்லையா? FBD ட்ரா பண்ணுறது, அதுலேருந்து காம்பனன்ட் ஸ்ப்ளிட் பண்ணி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.